கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்தல தேவையில்லாத சிக்கல் அப்படியே வந்துகிட்டு இருக்கா. அப்படித்தானே? கெட்ட பேர் இல்லாம கருப்பன் காப்பாத்துனா போதுமா? நான் கருப்பன் காப்பாத்தி கொடுத்து மகளுக்கு ஒரு வேலை நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கொடுத்து மகளுக்கு வேலையும் கொடுத்துறேன். உனக்கு விவசாயமும் நல்லா வரும். அதே போல நம்ம நினைச்சது போல நல்லபடியா கருப்பன் காப்பாத்தி 4 பேர்த்து போல சண்டை இல்லாம நிம்மதியா வாழ வச்சுறேன். அப்படி இருந்தா போதுமா? ஒன்ன நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்னை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதி எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்பில் கட்டு. உன் மக பெங்க இருக்கா? சரி, அதனால வேலை உனக்கு நல்லபடியாக எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தரப்போம். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் கடனுக்கு ஒரு வழி கேட்ட. கடனுக்கு ஒரு வழி சொல்லணுமா? கடன் நீ உட்காருப்பா. அப்படித்தானே மான? இப்போ கால் பரவாயில்லையா? அதனால கருப்பசாமி உனக்கு முழுசும் கூட ஊண்டுகோல் இல்லாமல் உனக்கு நடக்காட்டி கொடுக்குன்றிருக்கேன். அதனால கண்டிப்பாக நடமாட்டி கொடுத்துடலாம். அதுபோல் உனக்கு கடனுக்கு ஒரு வழி பண்ணணும். கட்டாயம் கடனுக்கு ஒரு வழி பண்ணி உனக்கு மேலும் மேலும் உனக்கு கடன் எச்சாகாது. அதுதான் சொன்னேன், கடன் எச்சாகாம நிரந்தரமான ஒரு நல்ல ஆளுகளை உனக்கு அமைச்சு கொடுத்து நீ கேட்டது போல உனக்கு யோகங்கள் இருக்குதா, அந்த யோகங்கள் வரும்போது நானே கூப்பிட்டு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் இப்போதைக்கு பண்ண வேணாம். நீ கேட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால நானாக டைம் வரும்போது உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன். அதில் ஒரு வழி பண்ணிடலாம். இப்போதைக்கு சம்பாரித்து கடனை கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை நாளாக அறுத்து போட்டுரு. ஆளும் நல்லா வந்துடும். அதே மாதிரி இந்த பங்குனி முடியறதுக்குள்ளேயே அந்த கடனுக்கு ஒரு வழியும் படிப்படி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூடயே வரம்போ. அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் இருக்கிற இடத்த பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். கருப்பம் கூடயே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, கடனை பற்றி நீ கவலையப்பட வேணாம், நான் கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஒன்றை நீ பகுதி 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டு நிலவசப்படியில் கட்டிடு. வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சுப்பா. குறி 2. வாரணாசி பாளையம் பிரிவு குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஒரு ஆண்மகன் வந்திருக்கான். உடல்நல வந்து சரியில்லை. உடல்நல வந்து சரியில்லை. அப்படித்தாப்பா, நீ போய் கால் வந்துட்டு மறுபடி. அதனால கருப்பசாமி ஓடிப்போய் உங்க கட்டுமனையை சுற்றி பார்த்ததுல நம்ம எதிர்பார்ப்பு போலயே உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து எனக்கு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும். இன்னும் முன்னாடி வைப்பேன். அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக அவனுக்கு வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி பழைய நிலைமைக்கு எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருப்பியா? ஒரு 9 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். 9 மாதத்துக்கு தவறாமல் 5 நாளைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. அடுத்த 5ஆவது மாதம் முடியும் போது உனக்கு படிப்படியாக குறையிறது உனக்கே தெரியும். சரியா? நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. 9 மாதத்தில் கருப்பசாமி எனக்கு அப்பன் அம்மாவா கூட இருந்து எனக்கு நீ தான் மருத்துவம் பார்த்து சரி பண்ணி விடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நாளையிலேருந்து உனக்கு குடும்பத்துலேயும் சிக்கல் வராது. உடம்பும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. ஒன்றை நிலவாசப்படியில் கட்டிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி குளிக்கும் போது பிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்படாத. கருப்பை நான் படிப்படியாக உனக்கு எல்லாரும் போல இருக்கிற மாதிரி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் இதில் கறிக்கடை வச்சிருக்கிறது யாரு? குறி 1. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். அதனால் வியாபாரமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கறிக்கடையில் எதுவுமே வியாபாரம் இல்லை. அதனால கருப்பசாமி எனக்கு உனக்கு நல்ல வியாபாரம் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது மகளை. அதனால் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக உனக்கு போட்ட முதல் வீண் போகாமல் வியாபாரம் பண்ணி கொடுத்து கம்பெனிலையும் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலை விட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே நல்லபடியாக உனக்கு கம்பெனிலையும் வேலை கிடச்சிடும். அதே மாதிரி கறிக்கடையும் உனக்கு நல்லா ஓடிடும். கிட்டவா? நான் தான் சொன்னேன், நாளையிலேருந்து ஓடிடும். இப்போ ஓடுதுன்னு சொல்லலையே. அதனால் நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக ஓடுறமா அமைச்சு கொடுக்குறேன். அந்த சிக்கலும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு.
அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நீ நாளையிலேருந்து வியாபாரம் ஆகிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். உன்னை நாளாக அறுத்து போட்டுரு, உன்னை கொண்டு பாங்கா வச்சுக்க. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் கார் எடுக்கணும்னு சொன்ன கார் எடுத்தாச்சு. காரு எடுத்தாச்சு, அப்படித்தானம்மானே? அதனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கணும். அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டுப்போ உனக்கு பூஜை போட்டுக்கலாம். சரியா? போய் காலைல வந்துட்டு வா. சாவி உங்க உள்ள இருக்க எடுத்துட்டு வாப்பா. நீ போய் காலைல வந்துட்டு வா. அதனால கருப்பசாமி மாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம் பண்ணேன். அதுக்கு மேலே முயற்சி பண்ணி இப்போ காரும் எடுத்தாச்சு. உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனையும் கட்டி சந்தோஷம் பரியுமா நிம்மதியாக உனக்கு வாழ்ந்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி நான் எடுத்துறேன். அதனால் நீ இறங்கி செய்யலாம். அதனால் கருப்பசாமி 4 வண்டிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். முதல் பொண்ணு ஆரம்பிச்சிருக்கான், அடுத்தடுத்து உனக்கு நல்லபடியாக அமைச்சா போதும்ல. ஒரு மாலை ஒன்று எடுத்துகிட்டு வைப்பா. நீ கேட்டது போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டுட்டு போய் 4 வீல் வச்சு இதை கொண்டுட்டு போய் வண்டியில் வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். இதை வண்டியில் கட்டிக்கிட்டு நான் வந்து முடிச்சுட்டு என்னை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இந்த இன்னையிலேருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வண்டி ஆடி முடிய வரைக்கும் வண்டி எடுக்க வேணாம். அடுத்த வண்டி ஆடி முடிஞ்சதையுமே அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைப்பேன். சரியா? ஆவணி மாதம் ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி சித்திரை விசேஷத்துக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். உனக்கு குழப்பம் இல்லாமல் ஆடி முடிஞ்சு அடுத்த 2வது ஆடி வர்றதுக்குள்ளே அடுத்த 4 வண்டியுமே எடுத்துடலாம். இந்த ஆடியிலேருந்து அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரம்போம். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி, ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி தாரமங்கலம் வச்சுப்பா. தாரமங்கலம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் தகப்பனுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அதனால் கருப்பசாமி அடுத்து நான் 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு சாப்பிட சொல்லு. நீ அந்த மருத்துவத்தில் அவன் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொன்னான்ல, அதனால் நான் கருப்பசாமி நான் உனக்கு சரி பண்ணி தரேன்டாமானு. நீ ஒன்றும் பயப்படாத. முதல் தகப்பனுக்கு சரி பண்ணிடுவோம். அதே மாதிரி என்னோட சகோதரனும் உன்னோட இடுப்பு இடத்துக்கு வரணும். அவன் அங்கே தான் இருக்கான். நீ கேட்டதை போல பேசணும். கண்டிப்பாக பேசிடுவான். அதனால் நான் பேச வச்சு கொடுத்து அங்கே 4 பேர்த்துக்கு கருப்பசாமி அள்ளி கொடுக்குற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து அங்கேயும் என்னோட பேர் விளங்குற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். இதை கொண்டுட்டு போய் உன் தகப்பனுக்கு அதை மடித்து வச்சுட்டு இங்கே வா. என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வாப்பா. இதை சாப்பிடு. நீ கேட்டதுக்கு விட இன்னைக்கு ராத்திரியே தெரியும் போ. சரியா? நீ கேட்டதுக்கு விட இன்னைக்கு ராத்திரியே வரும். இதை மட்டும் நீ பாங்கா வச்சு தலைமையில் வச்சுட்டு போடு. நீ கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தா போதும்ல. அதே போல் இன்னைக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்த வியாழக்கிழமைக்கு வந்துட்டு போ. அதுக்குள்ளேயே உனக்கு தகப்பனுக்கும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு வாழ வச்சா போதும்ல. கருப்பு கூடயே வரும்போம். கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. சரிப்பா. அப்படியா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால 7 லட்சத்துக்கே வந்து சுமூகமாக பேசி முடிச்சு அவன் வழியை வந்துடுவானா? கண்டிப்பாக வருவான். அதை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுக்குறது, பரமேஸ்வரன் வாங்கி கொடுக்குறது அது நான். அதில் நீ ஏன் பயப்படுற? போய் கால் விட்டு உன் எதிர்பார்ப்பு தானே. அதனால உன்னோட எதிர்பார்த்தது வழியை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி அப்படி இல்லை நான் கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்க. என்ன பண்ணனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு சாதகம் தான். அதனால் தைரியமாக நீ இறங்கி செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் ஒரு சில வியாபாரங்கள் உனக்கு பண்ணித்தரேன். இந்த 2026 முடிஞ்சு 27 தான் நீ கேட்டதோட வெளி உலகத்துக்கே வர முடியும்ப்பா, பழைய நிலைமைக்கு. அதே போல் என்னோட வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதுதான் நம்ம சீக்கிரம் எடுத்து கொடுத்துறேன். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. இருக்கா இல்லையா? அப்படி தானே? அதனால தான் அதை ஒன்றை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறேன். அடுத்த வாரம் வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். எப்படி? அப்படியா? இப்போ அதுக்கு உத்தரவு எதுவுமே வெள்ளியிடமான. இப்போ இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு.
நீ இடையில வா, ஒரு வாரம் அடுத்த வாரத்தில் வா, உனக்கு அதை நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்காக வச்சுக்க, உனக்கு சுமூகமாக முடிச்சு கொடுத்துறேன். பழைய உலகத்துக்கு உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறேன். அப்படி தான் போதும்ல, நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பழைய தொழில் தான் உனக்கு கை கொடுக்குறேன். ஆனால் இப்போதைக்கு உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமேலும் பண்ணி கொடுக்குறேன். அப்படி தான் போதும்ல, நான் கூட வரம்பு. கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் அரவக்குறிச்சி வச்சுப்பா. கர்ப்பசாமி என் தகப்பன் மட்டும் பார்க்க முடியல, நானும் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும் போல அப்படின்னு நினச்சியா? அப்படி தான் நினச்சேன். அதனால தான் நான் கர்ப்பசாமி போனேன், உனக்கு வேண்டிய திரும்பியே வந்தேன். போய் காலைல வந்துட்டேன். உன்னால் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு யோகா, உனக்கு வேண்டியதான் இப்போ திரும்பி வந்தேன். அதே மாதிரி கர்ப்பசாமி நம்ம ஆலயத்துலேயும் உன்னால் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு யோகம் வரணும். அதில் உன் தகப்பனால் கட்டாயம் வரும்ல போனேன். அதே போல் நம்ம நீட் தேர்வில் வந்து இந்த டைம் பாஸ் ஆகி நல்லபடியாக நம்ம டாக்டர் பட்டம் வாங்கிடுவோமா? கண்டிப்பாக கருப்பை வாங்கி கொடுத்துருவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் ஒரு சின்ன குளறுபடிகள் எல்லாம் நடக்கு, குழப்பத்தோடு இருக்கும், அப்படித்தானே? அந்த குழப்பமெல்லாம் இன்னையிலேருந்து அதுவும் சரியாயிடும். அதே மாதிரி நல்ல மனப்பாடம் வந்துடும். அதனால் பாஸ் ஆகிடுவோமா பாஸ் ஆக மாட்டோம்னு இப்போ குழப்பத்தோடு இருக்கேன், அதானே? இந்த டைமும் ரிப்போர்ட் வாங்கிடலாம். உன் தகப்பனைவோ உன்னை இருக்கிற ஆலயத்தையோ எதுவும் நினைக்காம, கருப்பசாமி நான் இப்போ படிக்கிறேன், எனக்கு நல்லபடியாக எனக்கு மார்க் வாங்கணும், அதுக்கு உண்டான வழி என்னவோ அதை கருப்பை பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறத மட்டும் கொண்டுட்டு போய் நீ நினச்சது போல் கருப்பசாமி என் பேரை சொல்லி நீ இதை 2 நாளைக்கு சாப்பிட்ரு, எந்த இடத்துல வராது. நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போறியா, எங்கே போகிற? இதை கொண்டுட்டு போய் வியாழக்கிழமைக்கு உன் தகப்பன் கட்டாயம் வரணும்னு சொல்லிடு. வியாழக்கிழமை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுடுங்க. அம்மா ஒன்று, உன்னோட தகப்பன் ஒன்று, 2 நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உனக்கும் நல்ல மனப்பாடம் வந்துடும். ஆலயத்துக்கும் ஒரு வழி கருப்பை பண்ணி கொடுத்து நல்லபடியாக உன் தகப்பனுக்கு வேலையும் கொடுத்து கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் கூட வரம்போ. அதுக்கு தான் சொன்னேன், தகப்பனை வர சொல்லு, வேலையை பற்றியோ ஆலயத்தை பற்றியோ அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கேன்? படிக்கிற வேலை, அதை மட்டும் படி, உனக்கு நீ மார்க் வாங்கிடலாம். நீ வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகிடலாம், அவ்வளோதான். நீ படித்து மார்க் வாங்க வரைக்கும் நீ வீட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. உனக்கு ஹாஸ்டலில் என்ன வேலை கொடுத்துருக்குன்னா அதை மட்டும் செய், உனக்கு இந்த டைம் மார்க் வாங்கிடலாம். அப்படின்னு தான் போதும்ல, உடைய வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் பிரிச்சுப்பா, திண்டுக்கல். சரிப்பா கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன், குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இடத்துக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தென்பட மாட்டேதே, அப்படித்தானே? நான் தான் கருப்பசாமி இந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான முயற்சி எடுப்பேன். நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன, இத்தனை நாளை கூட முடிஞ்சிடும் அப்படி நீ நினச்சிட்ட, அப்படித்தானே? எவ்வளோ நாள் டைம் கொடுத்தேன்? அந்த டைம் முடியணும், அந்த டைம் முடிகிறதுக்குள்ளதான் அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான வாய்ப்பே எடுப்பேன் இருக்கேன், சரியா? அதனால் அவன் பெரும் வில்லங்கம் இழக்கணும்னு அவன் முடிவில் இருக்கான், அன்னைய ஏமாற்றணும்னு ஒரு முடிவில் இருக்கானே இல்லையா? அந்த ஏமாற்றாமல் நமக்கு வர வேண்டியதை வர வச்சு அங்கே நமக்கு செட்டில் பண்ணி வச்சு நமக்கு இந்த பக்கமே வந்துடுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதனால் கருப்பசாமி இந்த மாதம் கடைசி முடியட்டும், சரியா? முடியறதுக்குள்ளே அங்கே ஒரு வம்பு இழப்ப, சரியா? வாக்குவாதம் வரும், அதில் பேசி முடிக்கும்போது நமக்கு சாதகமாக உனக்கு விற்று கொடுத்து அவனே ஒப்புக்கொண்டு சொல்லிட்டு நமக்கு உண்டான காசு கொடுத்தா போதும்ல. நான் அந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறேன், கிட்டவா. இதை பாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க, அங்கே வம்பு சீக்கிரமாக வரும். எது வந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாது, தேவையில்லாமல் ஃபோனில் பேசி மாட்டிக்கூடாது. எதாக இருந்தாலும் நேரில் போய் தான் பேசிக்கணும், சரியா? கேஸ் வரைக்கும் போக, ஆனால் கேஸ் ஆகாது. அதுக்குள்ளே முடித்து அவனையே பேசி பைசல் பண்ணி கிட்டவா, பேசி பைசல் பண்ணி நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு அந்த இடத்த விற்று இந்த பக்கமே நம்ம செட்டில் ஆகிற அளவுக்கு கடனை கட்டி அமைச்சா போதுமா, நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன், சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு கூட வரம்பு. இப்போ இது மட்டும்தான் இப்போ உத்தரவு, அவனை கண்டுபிடிச்சி கொடுத்துறேன், நீ பௌர்ணமிக்குவா டைம் கொடுக்குறேன், சரியா? அப்படியா? அதில் யோகம் இப்போ எதிர்பார்க்குற மாதிரி இல்லையப்பா, இருந்தால் நானே சொல்லிடுவேனே. உனக்கு யோகம் வருது அப்படின்னா உனக்கு நானாக கூப்பிட்டு சொல்கிறேன், சரியா? அதில் வெட்டிய காசை தொலைச்சிடாது, சரி? அதுக்கு நீ பௌர்ணமிக்கு வா, சரியா? இப்போ இதுக்கு மட்டும்தான் உத்தரவு. ஆனால் அதில் இப்போதைக்கு யோகம் என் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் முடிச்சுட்டு பின்ன அப்புறம் பார்த்துடலாம், கூட வரம்போ.